நான் வந்து பெரிய பெரிய காரில் பிரயாணப்படும் போதும் பெரிய பெரிய ஹோட்டலில் தங்கும் போதும் எங்கள் அம்மாவை சிங்கப்பூர் கூட்டு போகும்போதும் மலேசியா கூட்டு போகும்போதும் வெளியூருக்கெல்லாம் பிரயாணப்படும் போதும் எங்கள் அம்மா வந்து அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, அஃப்கோர்ஸ் என் அம்மா தானே என்ஜாய் பண்ணோம், எங்கள் அப்பா என்ஜாய் பண்ண முடியலன்ட்டு ஒரு வெறுமை வரும் பார்த்தீங்களா சார், அது வந்து அனுபவிச்சுன்னு தான் அந்த கஷ்டம் தெரியும் சார். ஸோ தயவு செய்து உங்களுக்கு உங்கள் அப்பா இருக்காரு அம்மா இருக்காருன்னா சந்தோஷமாக வச்சுங்க சார். எவன் வந்து இருக்கிற இந்த நொடி ப்ரெசண்ட் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நான் சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறானோ பணம் வந்து அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா, வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது, பணத்துக்கு ஒரு நம்பர் இருக்குது, ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு யார் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லுவா சார்? ராஜா, எங்கள் டீமில் ராஜா இங்கே இருக்காப்லையா? ராஜா கூப்பிடுங்க. ரங்கநாதன் இருக்காப்லையா? ரங்கநாதன் இப்படிவாங்களேன், இப்படிவாங்களேன். விபிடி நண்பர்கள் யார் இருக்காங்க? அப்பா தம்பி வாப்பா. தினேஷ் ஒரு நிமிஷம் வாங்க. சதீஷ் இப்படி வாப்பா. வேறு யார்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள்மா, இப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ தினேஷ்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்தாப்புல, இப்போ மாறிட்டாப்புல. சதீஷ் டஃப்பாக இருந்தாப்புல, மாறிட்டாப்புல. ரங்கநாதன் 10 பெஸ்ட் ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்ட் ரங்கநாதன். இவரெல்லாம் வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர்மா, சிவகாசியை சேர்ந்தவன். இவன் நான் சொல்லுவேன் என்னை விட பெரிய லெவலில் வாசலில் ஜெயிப்பார்மா. அந்த அளவுக்கு அறிவு, அன்பு, அரவணைப்பு உள்ள ஒரு மனிதர். அப்போது நீங்கள் வந்து கூட யாரை வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கரெக்டான இருந்தீங்கன்னா நம்பர் உங்கள் நம்பர் 1ன்னா நீங்கள் ஒரே நம்பரோட சேர்ந்துருவீங்க. 1 1ஓட சேரும், 2 2ஓட சேருன்ற மாதிரி நீங்கள் நல்ல ஆளாக இருக்கீங்கன்னா நல்ல ஆட்கள் சேருவாங்க சார். ஒரு திருச்சியில் ஒரு பெரிய, அதாவது தமிழ்நாட்டில் பெரிய ஒரு டஃப்பான ஊர் எது தெரியுமா உங்களுக்கு? திருடர்களாக அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தெரியுமா? இந்தியாவில் திருடு நடந்ததுன்னா அந்த ஊரில் தான் போய் தேடுவாங்க. அந்த ஊர் பேர் தெரியுமான்னு கேட்குறேன், சொல்லுங்கள் சார். ராம்ஜி நகர், திருச்சி. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் சார். இப்போ என் வீடு ஜாதிக்கெல்லாம் சொல்ல தயவுசெய்து கேஸ் போட்டு விட்றாதீங்க. ஒரு 4 பிராமணர் வீடு சார், ஐயர் ஐயங்கார். இந்த பக்கமும் 4 ஐயர் ஐயங்கார், நடுவில் நான் ஏதோ ஒரு ஜாதி சார். நான் அந்த வீட்டில் ஒரு 4 பிள்ளை, இந்த வீட்டில் ஒரு 4 பொண்ணோட வளர்றேன். எனக்கு என்ன பழக்கலாம் வரும் சார்? என்ன பழக்கம் வரும்? நல்லா தயிர் நல்லா நக்கி சாப்பிடுறது அப்படி இல்லை சார். குறைந்தபட்சம் ஒரு ஸ்லோகமாவது அவங்க தெரியும் சார். யார் சொன்னது சார்? அவர் 100 ரூபாய் கொடுப்பா. இன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருவோம் சார். நன்றி சார். நான் திருப்பி 100 ரூபாய் வாங்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் கை கட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. ராஜபிரகாஷ், சிவகாசி. உங்க பேர் சார்? வைத்தியநாதன். வைத்தியநாதன். எந்த ஊர் சார்? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. 100 ரூபாய் கொடுப்பா தம்பி. அந்த போட்டோ எடுத்து நல்லா பெருசா போடுங்க. நாடோடிகள் படம் மாதிரி இருக்கணும், வெளில வச்சிருந்தோம் பேனர். இப்போ ஓகே, நன்றி சார். சார் 4 ஸ்லோகம் கற்றுப்பாங்க சார். நான் பிராமணர் வசதி மற்றவன் தாழ்த்தி நான் சொல்ல சார். அது அவங்களுடைய அவங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஐயர் ஐயங்கார் கத்தி வச்சு இந்த மெட்ராஸ் பாஷை பேசி ரவுடிசம் பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா? அவங்களோட ப்ராட்டப், அவங்க உணவு முறை. இப்போ இதே இந்த கேஸ் வச்சு விட்டுருவோம். 4 பேர் இந்த பக்கம் ரவுடி, இந்த பக்கம் ஒரு 4 பேர் ரவுடி. இப்போ நான் எப்படி வளருவேன் பெருமாள்ஜி? என்ன நான் மறைச்சு பார்க்குற இந்த கைதை வாய உடச்சிருவேன். இல்லை சாமி நான் பார்க்கல, நான் பாட்டு வரணும். ஏன்னா நான் வர ரோட்டில் நடக்கிறேன் போல அந்த பக்கம் குடி, சிகரெட்டு, கஞ்சா எல்லா விஷயங்களும் இருக்கும் சார். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா 2 விஷயம். இதில் வாஸ்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தரோட நடவடிக்கை ஒருத்தரோட இடம் தான் தீர்மானிக்கின்றேன் சார். இது வாஸ்து. நீங்கள் நல்லவராக இருந்தனா இப்போ வந்து பிராமணர்கள் வீதியில் பிராமணர் இருக்காங்க, அந்த காலத்தில் பிள்ளைமார் வீதி, செட்டியார் வீதி அப்படின்னு வச்சாங்கன்னா அவங்க வந்து ஜாதிக்காக பிரிக்கல சார். பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள் அதை பிரிச்சிருக்காங்க சார். அப்போ நீங்கள் லைஃப்பில் பணம் வரணும்னா, பணம் நிறைய வரணும்னா நீங்கள் யாரோட இருக்கணுமா? நிச்சயமா. நான் வந்து ரங்கநாதன் வந்து என் லைஃப்பில் ஒரு பெரிய சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் சார், பெரிய ஆள். நான் மதித்து பழகக்கூடிய ஒரு 10 பேரில் ரங்கநாதன் ஒருத்தர்னா, இது வந்து ஏதோ நம்ம சூஸ் பண்ணிடல. இப்போ சித்ரா மேடம் எவ்வளோ பணம் இருக்குது, அனிதா எவ்வளோ பணம் இருக்குது அப்படிலாம் கிடையாது சார். நேச்சுரலாகவே நம்மளுடைய மேல் டு மேல், ஃபீமேல் டு ஃபீமேல் பணம் இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் பழகும்பொழுது
அந்த பணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் சார்.